ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிமே டாக்கீஸ். இந்த வீடியோவில் சோலோ லெவலிங் அனிமையோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். இப்போ அந்த பெரிய சிலை அங்கே இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு இருக்கு. சுற்றி இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பயந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நம்ம எப்படியாவது இந்த தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் எந்திரிச்சோம்னா அந்த பெரிய சிலை அவனை கொண்டுருமோ அப்படின்னு சொல்லி பயத்தில் யாருமே அசையாமல் உட்காந்துருக்காங்க. நல்ல வேளை நீ மட்டும் நோட் பண்ணலாம், கண்டிப்பாக நம்ம எல்லாருமே செத்துருப்போம் அப்படின்னு சொல்லி லீடர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு புரியுது இந்த பிரச்சனை இதோட முடிய போகிறதில்ல, இனிமேல் தான் ஆரம்பிக்கவே போகுதுன்னு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் தெரியுது அந்த லீடருக்கு ஒரு கையே போயிருச்சு. நம்ம ஹீரோ பதறி போய் கேட்கும்போது, இதை பற்றி நீ கவலைப்படாத, இதை நான் பார்த்துக்கிறேன், நம்ம எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி லீடர் இந்த சுச்சுவேஷனை பற்றி தான் யோசிக்கிறாரு. இது வரைக்கும் நான் சண்டை போட்ட மான்ஸ்டர்ஸ்லேயே அதிகபட்சமே பி ரேங்க் கூட தான் சண்டை போட்டிருக்கேன். ஆனால் இது ஏ ரேங்காவோ இல்லை எஸ் ரேங்கா கூட இருக்கலாம். இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, இதுலேருந்து நம்ம எப்படி தான் தப்பிக்க போகிறோமோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறாரு. அப்போ நம்ம ஹீரோ அந்த போர்டில் அப்படி என்ன தான் போட்டுருந்துச்சுன்னு சொல்லி கேட்குறான். அப்போ திரும்பவும் அந்த லீடர் என்னத்தை படிச்சாரோ அதை சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு கடவுளை மதிக்கணும், ரெண்டாவது கடவுளை பாராட்டணும், மூணாவது கடவுளை நம்பணும். இப்போ திரும்பவும் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வேற டைமென்ஷன்லேருந்து ஒரு போர்ட்டல் மாதிரி உருவாயிருக்கு. அங்கேருந்து தான் அந்த எல்லா மான்ஸ்டர்ஸுமே வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படி வெளியே வரதுக்கு முன்னாடியே அந்த போர்ட்டலுக்குள்ளே போய் இந்த ஹண்டர்ஸ் எல்லாருமே அதில் கொண்டுட்டு வந்துருவாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு மான்ஸ்டருமே இந்த டைமென்ஷனுக்குள்ளே வரவே இல்லை. அப்படி வந்தாலுமே கூட கொஞ்ச நேரத்திலே ஹண்டர்ஸ் எல்லாருமே அதை சமாளிச்சிருவாங்க. ஒரு தடவை ஹண்டர்ஸுக்கு ஒரு பவர்ஸ் அவேக்கன் ஆயிடுச்சுன்னா இன்னொரு தடவை அந்த பவர் வரவே வராது, அதை இம்ப்ரூவும் பண்ண முடியாது. ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் கடைசி வரையும் இருக்கும். இப்போ நம்மளோட ஹீரோ அந்த போர்டில் போட்டுக்கிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கடவுளை மதிக்கணும்னு சொல்லி போட்டிருக்கோம். அதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஒருவேளை இதை நம்ம வணங்கணுமோ அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பண்ணுறக்காண்டி எந்திரிச்சு நின்று பார்க்குறான். லீடர் அதை அவனை கொன்ற போது வேணாம் அப்படின்னு சொல்லி தடுக்க பார்க்குறாரு. ஆனால் நம்ம ஹீரோ கேட்குற மாதிரியே இல்லை. நம்ம ஹீரோ எந்திரிச்சு நின்னவுடனே அந்த பெரிய சிலோட கண்ணிலேருந்து நெருப்பு வர ஆரம்பிக்குது. ஆனால் அதுக்குள்ளேயே அவன் திரும்பவும் படுத்துறான். படுத்ததுக்கு அப்புறமா அந்த நெருப்பு மறுபடியும் அணைஞ்சிருது. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு புரியுது நம்மகிட்ட வணங்குறதா எதிர்பார்க்குதுன்னு. உடனே எல்லாருமே தலையை குனிஞ்சு படுங்க, அதுதான் அந்த கடவுளை மதிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லும் போது அங்கே இருக்கிற எல்லாருமே மண்டி போட்டு படுக்க ஆரம்பிச்சாங்க. சொல்லப்போனால் இது ஃபேமஸான ஒரு மீம் டெம்ப்ளேட், எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதோட ஃபேஸும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிக்க ஆரம்பிக்குது. சரி, நம்ம தப்பிச்சிட்டோம் போல, இனிமேல் நம்மளை அது கொள்ளாது போல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எந்திரிச்சு நின்று பார்க்குறான். அந்த சிலையும் எதுவுமே பண்ணலை. ஸோ அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாமே நிம்மதியாக இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியுது நம்ம வெறும் ஃபஸ்ட்டு பயணம் மட்டும் தான் தாண்டி இருக்கோன்னு. இப்போ அந்த சிலை கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே கொண்டுருமோ அப்படின்னு சொல்லி பயத்தில் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரெண்டாவது பயணம் என்ன தான் போட்டுருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது லீடர் என்ன சொல்கிறான்னா, கடவுளை பாராட்டணும்னு சொல்லி போட்டுருந்துச்சுன்னு சொல்லும்போது ஹீரோக்கு அது எப்படி பாராட்டுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ ஒருத்தர் மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அந்த சிலையை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறான். அப்போ எல்லாருமே வேணான்னு சொல்லி தடுக்கிறாங்க. ஆனா அவன் என்ன செய்யறானா, எங்க எல்லாருக்குமே நீங்க தான் கடவுள், நீங்க மட்டும் தான் எப்பயுமே சக்தி வாய்ந்தவரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி லூசுமா என்னென்னமோ உளறிட்டு இருக்கான். ஆனா அந்த சிலை அவனை மதிக்க கூட இல்லை, அவனை ஒரே நசுக்கி போட்டுருது. அதை பார்த்தோன்னே அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாமே பயத்துல கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வேற வழி இல்லாம அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப பயத்துல ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த சிலை விடுற மாதிரியே தெரியல, பின்னாடி ஒவ்வொரு ஆளை நசுக்கிட்டே தான் இருக்கு. ஹீரோவும் ஓடிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சுட்டே இருக்கான், இதை எப்படி தான் பாராட்டுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதான் சுத்தி இருக்கிற எல்லா சிலைகளையுமே பார்க்கறான். அங்க நிறைய சிலைகள்லாம் இருக்குது. அதுல ஒரு சில சிலைகள் எல்லாமே கையில வெப்பன்ஸோட இருக்குது. ஒரு சில சிலைகள் மட்டும் ஒரு மியூசிக் ஐட்டம்ஸ் எல்லாம் கையில வச்சிருக்கு. அப்போ அந்த மியூசிக் ஐட்டம் இருக்கிற எல்லா சிலைகள்கிட்டமே பக்கத்தில் போயிட்டோம்னா அதுதான் கிட்டத்தட்ட அதை பாராட்டுற மாதிரி போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ முடிவு பண்ணுறான். எல்லாருமே மியூசிக் இருக்கிற சிலைகிட்ட போங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். அங்கே இருக்கிற எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் அந்த இடத்துல செத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிற ஒரே ஒரு குண்டே மட்டும் தப்பான சிலைகிட்ட போய் நின்றுட்டான். அவன் பின்னாடி திரும்பி பார்க்கறக்குள்ளேயே அந்த சிலை அவனை 2 துண்டா நறுக்கி போட்டுருது. இப்போ எல்லாருமே ஒவ்வொரு சிலைகிட்ட போய் நிற்கிறாங்க. அது எல்லாமே கையில் மியூசிக் ஐட்டம்ஸே வச்சிருக்கு. அப்படி நின்ன உடனே கையில் இருக்கிற ஐட்டம்ஸை வச்சு அதுக்கு எல்லாமே வாசிக்க ஆரம்பிச்சிருது. அப்போ நம்மளோட ஹீரோவும் கூட வந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் ஒரு சிலைகிட்ட நிற்கிறான். ஆனால் அந்த சிலை எதுவுமே பண்ணலை. அப்போ தான் புரிஞ்சுக்கிறான், ஒருவேளை ஒருத்தர் நின்னா மட்டும் தான் வேலை செய்யும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னொரு சிலைகிட்ட போகலான்னு பார்க்குறான். இப்போ எல்லாருமே அந்த சிலைகிட்ட நின்றுட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ மட்டும் தான் ஓடிட்டு இருக்கான். உடனே அந்த பெரிய சிலை நம்ம ஹீரோ தான் விரட்டி வந்துட்டு இருக்குது. ஹீரோ போகும்போதே தடுமாறி கீழே விழுக ஆரம்பிச்சிடான். அந்த கேப்பில் பின்னாடி இருக்கிற இன்னொரு குட்டி சிலை ஒரு பெரிய கிரையத்தை வச்சு நம்மளோட ஹீரோட காலிலேயே போட்டது. எப்படியே நூலில் தப்பிச்சுட்டு நம்ம ஹீரோ தவந்து போயிடுறான். அந்த பெரிய சிலை நம்ம ஹீரோ நசுக்கிறதுக்கு முன்னாடியே அவன் வேற ஒரு சிலைகிட்ட போய் நின்றுட்டான். இப்போ எல்லா சிலையுமே வாசிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே அந்த பெரிய சிலையும் போய் எந்த சேர்லேருந்து எந்திரிச்சு வந்துச்சோ அதே சேர்லேயே போய் மறுபடியும் உட்காந்துருது. இப்போ அந்த பொண்ணு நம்ம ஹீரோக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கறக்கானே வந்திருக்கா. பார்த்தபோது நம்மளோட ஹீரோட காலில் பாதி காலையே காணா. அந்த பக்கத்தில் இருக்கிற சிலை நம்மளோட ஹீரோட காலை பாதியாக வெட்டி போட்டுருச்சு. கூட இருக்கிற பொண்ணும் எப்படியாவது நான் அதை ஹீல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்குறா. ஆனால் அவளோட மொத்த எனர்ஜியுமே யூஸ் பண்ணாலுமே கூட அந்த காலை சரி பண்ணவே முடியல. ஏன்னா அது கிட்டத்தட்ட 2 துண்டாயிருச்சு. அவளும் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறா, ஆனால் அவளால் சுத்தமாகவே முடியல. சரி, அடுத்து நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ கூட இருக்கிறவன் என்ன சொல்கிறான்னா, இது எல்லாத்தையுமே காரணம் நீ தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். நீ தான் எங்களை லீடராக இருந்து இது எல்லாத்தையுமே வரவிடாமல் தடுத்துருக்கணும். எங்கள் எல்லாருமே இங்கேருந்து கூட்டிகிட்டு நீ தான் மாட்டி விட்டுட்டு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ சுற்றி இருக்கிற எல்லாருமே நம்ம எல்லாருமே சேர்ந்தான முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவன் மேலே கோப்பறாங்க. என்னதான் இருந்தாலுமே கூட லீடராக இவன் தான் எல்லாத்தையுமே பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது லீடரும் சரின்னு சொல்லி ஓகேன்னு ஒத்துக்கிறாரு. இப்போ அந்த சிலையில் நடுவில் ஒரு ரவுண்டாக நமக்கு ஒரு ரவுண்டாக ஒரு கல் மாதிரி எந்திரிச்சு நிற்கிது. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு. அதில் உள்ள 3வது பாயிண்ட் கடவுளை நம்பணும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஒருவேளை அது ஏதோ ஒரு தியாகத்தை தான் கேட்குது போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லும்போது பக்கத்தில் இருக்கிற என்ன சொல்கிறான்னா, நீ தானே எல்லாத்தையுமே பொறுப்பேற்றுக்கணும்னு சொன்ன, ஸோ நீ
தான் அவனோட உயிரை கொடுத்து எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவனும் மிரட்ட ஆரம்பிக்கிறான். உடனே லீடரும் சரி நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் நம்மளோட ஹீரோக்கு நல்லாவே புரியுது எல்லாருமே ஓட்டுப்படி வச்சு தான் இந்த இடத்துக்கு வரவே ஆரம்பிச்சாங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமா ஒருத்தர் மட்டும் பொறுப்பேற்றுக்கிறாரு. இது நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவர் பக்கத்தில் போனதுக்கப்புறமா ஒரே ஒரு நெருப்பு மட்டும் எரிய ஆரம்பிக்குது. சரி அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஆனால் நம்மளோட ஹீரோக்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. நம்ம பக்கத்தில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட ஹீரோவால் நடக்கவே முடியல. பக்கத்தில் இருக்க 2 பேருமே நம்மளோட ஹீரோவை தூக்கிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ பக்கத்தில் போனதுக்கப்புறமா இன்னொரு நெருப்பு சேர்ந்து எரிய ஆரம்பிக்குது. நம்மளோட ஹீரோ லீடர் கிட்ட என்ன சொல்கிறான்னா, நம்ம எல்லாருமே கொஞ்ச நேரத்துக்கு இப்படியே வெயிட் பண்ணுவோம். அந்த சிலைகள் நம்மளை எதுவுமே பண்ணலை. நம்ம இப்படியே இருந்தோம்னா யாராவது ஒரு ஆள் நம்மளை ரெஸ்கியூ பண்ணுறக்காண்டி வருவாங்க. அவங்க மூலமாக தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் லீடர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இப்படியே இருந்தோம்னா ஒருவேளை போர்ட்டல் வந்து மொத்தமாகவே ஓப்பனாகவே கூட இருந்துடலாம். இது க்ளோஸே பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சுன்னா இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாமே ஊருக்குள்ளே புரிஞ்சுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம உயிரோட தப்பிச்சு போகணும், இல்லைன்னா அந்த போர்ட்டலே கண்டிப்பாக மூடிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளோட ஹீரோ நல்லா யோசிச்சு பார்த்துட்டு மற்ற எல்லாருமே பக்கத்தில் வாங்கன்னு சொல்கிறான். எல்லாருமே வந்ததுக்கப்புறமா அங்கே இருக்கிற எல்லா நெருப்பையும் எரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட தங்கச்சியை காட்டுறாங்க. பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு வந்து உன்னோட அண்ணன் என்ன ஒர்க் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்னோட அண்ணன் வந்து ஒரு ஹண்டராக தான் இருக்கான். ஆனால் ரொம்ப பெரிய ஹண்டர்லாம் கிடையாது. ஜஸ்ட் ரேங்க் ஹண்டர் தான். எப்போவுமே அடிபட்டுட்டு ஏதாவது ஒரு பேண்டேஜ் தலையில் மாட்டிட்டு தான் எப்பவுமே வீட்டுக்கே வருவான் அப்படின்னு சொல்லி அவள் சிரிக்கிறா. சரி நீ எதுக்கு அதை கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லிடுறா. அவள் அந்த ஸ்கூலை முடிச்சதுக்கப்புறமா நேராக அவங்களோட அம்மாவை தான் பார்க்க போகிறா. அவங்க அம்மா வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அவங்க வந்து கோமா ஸ்டேஜில் தான் இருக்காங்க. இருந்தாலுமே கூட அவள் நாள் முழுக்க என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே அவங்க அம்மா கிட்ட தினமும் பேசிக்கிட்டே தான் இருப்பா. இன்னொரு பக்கம் நம்ம திரும்பவும் நம்மளோட ஹீரோவை காட்டுறாங்க. இப்போ அவங்க எல்லாருமே ஒரே இடத்துல நின்னதுக்கப்புறமா அவங்கள சுற்றி ஒரு நெருப்பு மாதிரி எரிய ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே சுற்றி இருக்கிற எல்லா சிலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அது எல்லாமே இவங்கள பார்த்து வர ஆரம்பிக்குது. இவங்க எல்லாருமே பயந்து போக ஆரம்பிச்சிடறாங்க. அது நம்மளை கொன்றும் போல நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பயப்படும் போது அப்போ நம்மளோட ஹீரோ மட்டும் என்ன சொல்றானா, அதோட கண்ணை மட்டுமே பாருங்க. நம்ம அந்த சிலையோட கண்ணை பார்க்குற வரைக்கும் அது அசையவே அசையாது. நம்ம மட்டும் கடவுளை நம்பாம அதோட கண்ணை பார்க்காம விட்டோம்னா நம்மளை கொன்றுன்னு சொல்றான். அவங்க எல்லாருமே அதோட கண்ணை பார்த்ததுக்கு அப்புறமா சிலை எல்லாமே நடந்து வந்துகிட்டு இருந்தது. பாதியில நிக்க ஆரம்பிச்சிருது. இப்போ நம்ம என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஒரே ஒரு பொண்ணு மட்டும் என்னால் இந்த இடத்துல சாக முடியாது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடறா. ஒரு நெருப்பு அணந்ததுக்கு அப்புறமா கதவு கொஞ்சோண்டு மட்டும் மூடி இருக்கு. இருந்தாலுமே கூட அந்த பொண்ணு வெளியே ஓடிட்டா. இப்போ கூட வந்தவனும் நானும் ஓடி போயிடுறேன், என்னாலே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தள்ளி விட்டு ஓட ஆரம்பிச்சிடறான். இப்போ அவனும் ஓடினதுக்கு அப்புறமா கதவு இன்னும் கொஞ்சம் மூட ஆரம்பிக்குது. அப்பதான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க எல்லாருமே வெளியே போற வரைக்குமே கூட அந்த கதவு கொஞ்சம் கொஞ்சமாக மூடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ கடைசி ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் கதவு முழுசா மூடாது. அப்போ லீடரை வந்து நீ தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரூடாக பேசிகிட்டு இருந்தவன் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு, எனக்கு ஃபேமிலி இருக்குது, என்னால் இந்த இடத்துல சாக முடியாது, என்னோட ஃபேமிலி எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவனும் ஓட ஆரம்பிச்சிடறான். ஸோ இப்போ நம்மளோட ஹீரோவும் அந்த பொண்ணும் அந்த லீடர் மட்டும்தான் இருக்காங்க. அப்போ அந்த லீடர் என்ன சொல்கிறான்னா, எனக்கு இனிமேல் வயசு கிடையாது, ஆனால் நீங்கள் 2 பேரும் ரொம்ப சின்ன பசங்க, நீங்களாவது அட்லீஸ்ட் உயிர் பழிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அடுத்த செகண்டே அந்த கூட வந்த பொண்ணால் நிற்க கூட முடியல. எதனாலனா அவள் நம்மளோட ஹீரோவோட காலை சரி பண்ணுறக்காண்டி அவரோட எனர்ஜியை ஃபுல்லாமே வேஸ்ட் பண்ணிட்டா. இப்போ அவரோட கால் வந்து வேலை செய்யாமல் போயிடுச்சு. அப்போ நம்மளோட ஹீரோ என்ன சொல்கிறான்னா, என்னால் கண்டிப்பாக ஓடவும் முடியாது, என்னால் அவளையும் தூக்கிட்டு போக முடியாது, பேசாமல் நீங்கள் 2 பேரும் போயிருங்க, நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ அந்த பொண்ணு வந்து நீ வராமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. வேறு வழி கிடையாது, நீ போய் தான் ஆகணும், நான் வெளியே வந்ததுக்கப்புறமா அவன் சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், என்னால் அதை பண்ண முடியல, ஸோ என்னால் முடிஞ்ச இது மட்டும் தான், இந்த கிறிஸ்டலை மட்டும் வச்சுக்கோ, இதை வச்சு நீயே சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். ஆனால் அந்த பொண்ணு போக மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கும் போது பக்கத்தில் இருந்த அந்த லீடரும் அந்த பொண்ணோட கழுத்திலே அடிச்சுட்டு அவளை மயங்க வச்சுட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிடுறாரு. இப்போ அவங்க எல்லாருமே போயிட்டாங்க. நம்மளோட ஹீரோ மட்டும் தான் தனியாக இருக்கான். அவன் என்ன தான் வீராப்பா எல்லாருமே போங்கன்னு சொன்னாலுமே கூட அவனுக்கு மனசில் வருத்தம் இருக்க தான் செய்யுது. நான் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருந்தேன், என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன், நான் வாழ்க்கையில் எவ்வளோ அடிபட்டாலுமே கூட என்றைக்குமே தளர்ந்து போனதே கிடையாது. ஆனால் இந்த இடத்துல கடைசியில் நான் சாக தான் போகிறேன், என்னோட சாவு இந்த மாதிரி தான் முடிய போகுது, அட்லீஸ்ட் நான் சாகிறதுக்கு முன்னாடி உங்களை ஒருத்தரையாக என் கூடயே கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அவனும் கத்தி எடுத்து சண்டை போடான்னு பார்க்குறான். ஆனால் நம்ம ஹீரோவால் கண்டிப்பாக அந்த சிலைகள்லாம் ஜெயிக்கவே முடியாது. அதுங்களும் வந்து நம்மளோட ஹீரோவை கொஞ்சமாக வெட்ட ஆரம்பிச்சிருது. ஹீரோவும் மனசில் யோசிக்கிட்டே தான் இருக்கான். இங்கே இருக்கிற எல்லாருமே தப்பிச்சு போயிட்டாங்க, கடைசியில் நான் மட்டும் தான் அந்த மாதிரி மாட்டிக்கிறேன், எந்த ஒரு நிலம வந்தாலுமே கூட கடைசியில் நான் தான் அடிபடுற மாதிரி ஆகுது. எல்லா மிஷின்லையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அடிபட்டுக்கிட்டு மட்டும் தான் இருந்தேன், ஆனால் இந்த மிஷினில் நான் கண்டிப்பாக சாகவே போகிறேன், என்னோட சாவு ரொம்ப கொடூரமாக இருக்க போது. எல்லாருமே இங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க, அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குன்னு வேற சொன்னாங்க. ஆனால் எனக்கு கூட தான் ஃபேமிலி இருக்குது, ஆனால் என்னோட வாழ்க்கை மட்டும் இந்த மாதிரி ஏன் முடியணும், எனக்கு கூட தான் வாழணும் ஆசை இருக்குது, என்னோட ஃபேமிலியை பார்க்கணும்னு ஆசை இருக்குது, எனக்குன்னு ஒரு தங்கச்சி இருக்கா, எனக்குன்னு ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க நான் காப்பாற்றணுன்றக்கான தான் நான் ஹண்டராகவே வந்தேன். ஆனால் கடைசி வரையும் என்னால் அவங்களுக்கான எதுவுமே பண்ண முடியல. நம்மளோட ஹீரோ பேசுகிறத பார்க்கும்போது நமக்கே ரொம்ப மனசு உருகுது. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போதே கடைசியில் நம்மளோட ஹீரோவோட கை காலுன்னு சொல்லி எல்லாத்தையுமே வெட்டிட்டு கடைசியில் ஒரே போடா போட்டு நம்மளோட ஹீரோவோட சொல்லி மொத்தமாக முடிக்க பார்க்குதுங்க. அப்போ நம்மளோட ஹீரோ என்ன சொல்கிறான்னா, என்னோட வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருந்துச்சு, எனக்கு மட்டும் இன்னொரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மனசில் நினைக்கிறான். கடைசியில் அதுக்குள்ளே வெட்டிடுதுங்க. அப்போ நம்மளோட ஹீரோவோட உயிர் இன்னும் 2 செகண்டில் போக போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் மாதிரி வருது, உங்களோட ஹார்ட் இன்னும் 2 செகண்டில் நின்றும், நீங்கள் திரும்பவும் கண்டினியூ பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி எஸ் ஆர் நோன்னு சொல்லி கேட்குது. அதில் எஸ்ன்னு சொல்லி கிளிக்கும் ஆகுது. இதே இடத்துல இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்துச்சு, எதனால் அது எஸ் ஆர் நோன்னு கேட்டுச்சு, இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே வரப்போகிற எபிசோடில் காட்டுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.